வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை சாராமறையாக கேள்வி நடுங்கியதா தமிழக அரசு. கேட்கவே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கும். ஆமா, தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சாரத்தை செப்டம்பர் 22 கரூர்ல நடந்தது. அப்போ ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்ததுனால சில உயிர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் சில பேர் இழக்க வேண்டியதா போயிடுச்சு. அதோட கேஸ் வழக்கு பார்த்தீங்கன்னா இங்க சென்னைக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தது. சென்னைக்குள்ள இருந்தாதான் எந்த கேஸும் நம்பகத்தன்மையா நம்ம முன்னாடி வராதுன்னு சொல்லி நம்ம தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போட்டாரு. அதோட விசாரணை தான் இன்னைக்கு நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைனு உச்சநீதிமன்றம் சாராமறையாக கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தை. முதல்ல பார்த்தீங்கன்னா மதுரைக்கு உட்பட்ட கரூர்ல நடந்த சம்பவத்தை நீங்க ஏன் சென்னையில விசாரிச்சீங்க? சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஏன் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் விசாரிக்கப்பட்டது? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை, ரோட் ஷோ போன்றவைகளை நெறிமுறை வழக்குகளை ஏன் கிரிமினல் வழக்காக மாற்றினீங்க? மூணாவது பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் என்று கோரிய மனுதாரருக்கு ஏன் எஸ்ஐடி விசாரணை மேற்கொண்டீங்க? அந்த எஸ்ஐடி விசாரணைனா அந்த கிட்னி திருட்டு தாங்க. அந்த கிட்னி திருட்டுல அந்த எஸ்ஐடி அந்த ஒரு ஆபீசர் தான் விசாரணை பண்ணாரு. இது வரைக்கும் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல, குற்றவாளி யாருன்னு தெரியல. அது மர்ம நபர்கள் அப்படின்ற மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க அந்த விஷயத்த. சரிங்களா? அதுதான் அந்த எஸ்ஐடின்னு நினைக்கிறான் அந்த அதிகாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு காரசாரமான கேள்விய சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேட்டிருக்கு. மூணாவது, தேர்தல் பிரச்சாரமோ இல்ல வியூகமோ இல்ல கருத்துரையோ போன்றவைகளை ஏன் விஜய் மீது அந்த வழக்கை திசை திருப்பும் காரணமாக விஜய் பெயரை மட்டும் முன்னிறுத்தி வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதாவது பொதுவான ஒரு விஷயத்த பொதுமக்களிடையே நடந்த ஒரு தூரமான அந்த தேர்தல் பிரச்சாரம், அந்த விஷயத்த இதுக்கு விஜய் பேரை மென்ஷன் பண்ணி அவர் தான் கொலைகாரர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி நீங்களா ஒரு கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசை கேட்டிருக்குங்க உச்சநீதிமன்றம். தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு திங்கட்கிழமை தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.